குட் ஈவினிங் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜிஎஸ்டி அண்ட் இன்ட்ரடக்ஷன் அப்படிங்கிற தலைப்பில் ஆக்சுவலாக ஜிஎஸ்டி வந்த வரலாறு அதெல்லாம் பார்க்க போகிறோம். ஏற்கனவே கடந்த கிளாஸில் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ஜிஎஸ்டி வரத்துக்கு முன்னாடி என்ன டேக்ஸ் இருந்ததுன்னா எக்ஸைஸ் டியூட்டி அண்டு வேட் இருந்தது. வேட்டு எதுக்காகடா கொண்டு வந்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே இருக்கிற சிஸ்டமில் கேஸ்கேடிங் எஃபெக்ட் இருந்தது, அதனால் வேட் அப்படின்னா. ஏற்கனவே இருக்கிற சிஸ்டமில் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டால் ஒவ்வொருத்தன் ஒவ்வொரு டேக்ஸ் கலெக்ட் பண்ணினான். ஒருத்தன் சிங்கிள் பாயிண்ட் டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறான் ஒரு ஸ்டேட்டில், ஒருத்தன் மல்டி பாயிண்ட் பண்ணுறான், ஒருத்தன் லாஸ்ட் பாயிண்ட் பண்ணுறான். இது எல்லாம் வேண்டாம், ஒன்னொன்லி டிமெரிட் நிறைய இருக்குது. அதனால் ஒன்றில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு லாஸு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு ஏகப்பட்ட கெயின், இன்னொருத்தன்னு பார்த்தீங்கன்னா நாட் அப்ளிகபிள், இப்படியெல்லாம் இருக்குது. அதனால் இதெல்லாம் வேண்டாம், ஒன் நேஷன் சரி ஒரே டேக்ஸாக வேட்டை கொண்டு வந்துடலாம், கேஸ்கேடிங் எஃபெக்ட் அப்படின்ட்டு. இப்போ வேட்டு வந்து எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத பார்த்துப்போம். வேட்டுடைய கான்செப்ட் தான் ஜிஎஸ்டியிலும் ஓரளவு வந்திருக்கு. வேட் அப்படின்னா என்னென்னா வேல்யூ ஆடட் டேக்ஸ் அப்படிங்கிறது. வேட் அப்படின்னா என்ன? வேல்யூ ஆடட் டேக்ஸ். எவ்வளவுக்கு வேல்யூ ஆட் ஆகிருக்கோ அந்த அளவுக்கு அதுக்கு டேக்ஸ் உண்டு. ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு மொபைல் ஃபோன் இருக்குது, இந்த மொபைல் ஃபோனை நான் 10,000 கொடுத்து வாங்குகிறேன். இந்த மொபைல் ஃபோனை 10,000 கொடுத்து வாங்குகிறேன். இதே மொபைல் ஃபோனை நான் 20,000க்கு விற்கிறேன். நான் பர்ச்சேஸ் பண்ணும்போது 10% டேக்ஸ் கொடுத்து வாங்குவேன், சேல்ஸ் பண்ணும்போது அதே 10% டேக்ஸ் விற்பேன். அப்போ நான் பர்ச்சேஸ் பண்ணும்போது 10,000க்கு 1,800, விற்கும்போது 3,600. விற்கும்போது அவுட்புட் டேக்ஸு, வாங்கும்போது இன்புட் டேக்ஸ். அவுட்புட் மைனஸ் இன்புட் ஈக்குவல் டு வேட் பேயபிள். இதுதான் கான்செப்ட். வேட் பேயபிளோட கான்செப்ட் இதுதான். இதை உங்களுக்கு ஒரு சின்ன சம் மூலியமாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எக்ஸாம்பிள் ரிமைன் சேம். அந்த சிங்கிள் பாயிண்ட் டாக்ஸேஷனில் போன அதே எக்ஸாம்பிள் தான். வேட்டுடைய கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். அண்டர் வேட்டு எக்ஸாம்பிள் வந்து ரிமைன் சேம். எக்ஸாம்பிள் வந்து என்ன கொடுக்கலாம் அப்படின்னா, சேல்ஸ் ப்ரைஸு 2,000, வேட் வந்து பார்த்தீங்கன்னா அட் த ரேட் ஆஃப் 10%. ஆக்சுவலாக நான் என்ன சொன்னேன், ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சர்லேருந்து டீலர்கிட்ட வருது, டீலர்கிட்டேருந்து ரீட்டைலர்கிட்டேருந்து கஸ்டமர்கிட்ட போகுது. ஏற்கனவே நான் வந்து என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா சிங்கிள் பாயிண்ட் டாக்ஸேஷன், மல்டி பாயிண்ட் டாக்ஸேஷன், லாஸ்ட் பாயிண்ட் டாக்ஸேஷன் இந்த மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. லாஸ்ட் பாயிண்ட் டாக்ஸேஷன், சிங்கிள் பாயிண்ட் டாக்ஸேஷனில் கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் டியூ எவ்வளோன்னு சொல்லியிருப்பேன், டேக்ஸ் கலெக்டட் எவ்வளோன்னு சொன்னேன். எல்லாத்தையும் ஞாபகப்படுத்தி கொண்டு வரேன் நான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் பாயிண்டில் கவர்மெண்ட்டுக்கு லாஸு, கவர்மெண்ட் வந்து என்ன 100 rupees லாஸு, கவர்மெண்ட்டுக்கு சிங்கிளில் லாஸ். மல்டி பாயிண்டில் கவர்மெண்ட்டுக்கு கெயின் அப்படின்னு சொல்கிறோம். கவர்மெண்ட்டுக்கு என்ன கெயின். லாஸ்ட் பாயிண்ட் டாக்ஸேஷனில் நோ லாஸ் நோ கெயின், நோ லாஸ் நோ கெயின், பட் இம்ப்ராக்டிகபிள் அப்ளிகபிலிட்டி, பட் இம்ப்ராக்டிகபிள் applicability. ஸோ இந்த 3 மெத்தடு, சிங்கிள் பாயிண்ட் டாக்ஸேஷனில் கவர்மெண்ட் சஃபர்ட் லாஸு, மல்டிபிளில் கவர்மெண்ட் கெயின்ஸ் பட் அட் ஷுட் நாட் அலவுடு ஆஸ் பர் த கான்ஸ்டிடியூஷன், லாஸ்ட் பாயிண்டில் நோ லாஸ் நோ கெயின் பட் இம்ப்ராக்டிகபிள் அப்ளிகபிலிட்டி அப்படின்னு சொன்னோம். ஸோ இந்த 3 வேண்டாம் வேட்டு அப்படின்னு பார்த்தோம். இப்போ வேட் இருக்குன்னு வச்சுக்கோ, வேட் என்ன பண்ணுவான், மேனுஃபேக்சரர் டீலருக்கு விற்பான். இது வந்து செல்லிங் ப்ரைஸ், சேல்ஸ். என்ன பண்ணுறான், மேனுஃபேக்சரர் டீலருக்கு 1000 ரூபாய்க்கு விற்கிறான்.
அது கூட அடிஷ்னலாக வேட்டு எவ்வளோடனா அட் த ரேட் ஆஃப் 10%. வேட் வந்து 10%. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10%. வேட் வந்து பார்த்தீங்கன்னா 10%. இந்த வேட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் என்ன அப்படின்னா அவுட்புட் வேட் அப்படின்னு வச்சுக்கலாம். இதுக்கு பேர் வந்து என்னது, சேல் பண்ணும்போது கலெக்ட் பண்ணுறதுனால இதுக்கு பேர் அவுட்புட் வேட் அப்படின்னு வச்சுக்கலாம். இதுக்கு பேர் என்ன வச்சுக்கலாம், சேல் பண்ணும்போது கலெக்ட் பண்ணுறதுனால அவுட்புட் வேட். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா டீலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரர் ஆமாம் மேலே தோன்றும். டீலருக்கு வந்து என்ன பண்ணுவான், 1200 விற்பான். இன்புட் வேட்டு இவன் தான் மேனுஃபேக்சரர், அதனால் இன்புட் ஒன்றும் இல்லை. அப்போ மேனுஃபேக்சரர் கவர்மெண்ட்டுக்கு எவ்வளோ டேக்ஸ் கட்டுவான் அப்படின்னா அவனுடைய அவுட்புட் டேக்ஸ்லாம் நான் ரெட்டில் போடுறேன். இன்புட் டேக்ஸ்லாம் நான் கிரீனில் போடுறேன். ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேட் பேபிள் எவ்வளோ பார்த்தீங்க அப்படின்னா 100 ரூபாயில் இன்புட் கிடையாது, 100 ரூபாய். கவர்மெண்ட்டுக்கு கட்ட வேண்டிய டேக்ஸ் இதுதான். ஓகேவா? வேட் பேபிள் மேனுஃபேக்சரர் கவர்மெண்ட்டுக்கு எவ்வளோ கட்டுவோம் அப்படின்னா 100 ரூபாய். இப்போ மேனுஃபேக்சரர் டீலருக்கு எவ்வளோக்கு விற்றுருக்கான், இந்த 1100 ரூபாய்க்கு விற்றுருக்கான். டீலர் என்ன பண்ணுவான், ரீட்டைலர்கிட்ட 1500 ரூபாய்க்கு விற்பான். அவன் வந்து ஒரு 10% டேக்ஸ் கலெக்ட் பண்ணுவான். எவ்வளோனா ரீட்டைலர்கிட்டேருந்து 150 ரூபா கலெக்ட் பண்ணுவான். ஸோ ரீட்டைலர் மொத்தம் எவ்வளோ தரணும், ரீட்டைலர் வந்து டீலருக்கு 1650 தரணும். இவன் வந்து கலெக்ட் பண்ணுற டேக்ஸ் 150 கவர்மெண்ட்டுக்கு அப்படியே கொடுப்பானா, கொடுக்க மாட்டான். இவன் என்ன பண்ணுவான், இவன் வந்து இவங்கிட்ட கொடுத்த இன்புட் இருக்கு இல்லையா, இதை வந்து கலெக்ட் பண்ணிப்பான். இவன் கொடுத்த இன்புட்டு இந்த 100 ரூபா இருக்கு இல்லையா, இதை வந்து அவன் இங்கே அட்ஜஸ்ட் பண்ணுவான். ஸோ கவர்மெண்ட்டுக்கு எவ்வளோ பேமெண்ட் பண்ணுவான் அப்படின்னா இந்த டீலர் 50 ரூபா தான். வேல்யூ எவ்வளோ ஆட் ஆயிருக்கோ அதுக்கு மாத்திரம்தான். 1000 ரூபாய்க்கு உள்ள பொருள் வாங்கி ரீட்டைலர் என்ன பண்ணுறான், இன்னொரு 500 ரூபாய்க்கு சேர்த்து வைக்கிறான். அந்த 500 ரூபாய்க்கு 10% 50 ரூபா. அதான் வேல்யூ ஆடட் டேக்ஸ். ரீட்டைலர் என்ன பண்ணுவான், கஸ்டமருக்கு 2000 ரூபாய்க்கு விற்பான். கஸ்டமர்கிட்டேருந்து எவ்வளோ கலெக்ட் பண்ணுவான்னா 200 ரூபா டேக்ஸு. ஸோ 2200. இந்த 200 ரூபாய் கவர்மெண்ட்டு கட்டுவானா, கட்ட மாட்டான். அவன் என்ன பண்ணுவான், இங்கே டீலர்கிட்ட கொடுத்த காசை கலெக்ட் பண்ணிப்பான். ஸோ இவன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 200 ரூபாவில் 150 ரூபா போச்சுன்னா என்ன, பாக்கி 50 ரூபா. இதுதான் அவன் இந்த 200ல் 150 போச்சுன்னா 50. இவன் எவ்வளோ கட்டுறான், இந்த 150ல் 100 போச்சுன்னா 50. இவன் எவ்வளோ கட்டுறான், என்டையர் 100ஐயும் கட்டுறான், ஏன்னா இன்புட் இல்லை. ஸோ இப்போ வேட்டில் பாருங்கள், அண்டர் வேட்டில் என்ன ஆகுது அப்படின்னா வேட்டில் கவர்மெண்ட்டுக்கு வர வேண்டிய டேக்ஸ் 200 ரூபா, வந்த டேக்ஸ் 200 ரூபா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு நோ லாஸ் நோ கெயின். இப்போ வேட்டை மற்ற சிஸ்டமோட கம்பேர் பண்ணுவோம். வேட்டை ஏற்கனவே இருந்த சிஸ்டத்தோட கம்பேர் பண்ணுவோம். சிங்கிள் பாயிண்டில் கவர்மெண்ட் சஃபர்ட் லாஸ், பட் வேட்டில் நோ. மல்டி பாயிண்டில் கவர்மெண்ட் கெயின்ஸ், இங்கே நோ. லாஸ்ட் பாயிண்டில் இம்ப்ராக்டிகபிள் அப்ளிகபிலிட்டி, இங்கே நோ. ஸோ அதனால தான் வேட் பெஸ்ட்டு அப்படின்னா, அதனால தான் வேட் பெஸ்ட். ஓகேவா? ஸோ அவுட்புட் டேக்ஸ் மைனஸ் இன்புட் டேக்ஸ் ஈக்குவல் டு வேட் பேயபிள். இந்த மாதிரி வேட்டும் அதே மாதிரி உங்களுக்கு அதுக்கு முன்னாடி இருந்த டேக்ஸ்க்கு வேட் பெஸ்ட் அப்படின்னா. அப்புறம் பார்த்தா ஏன்டா ஜிஎஸ்டி அப்படின்னா ஒரு சில ரீசன்ஸ் இருக்குது. ஜிஎஸ்டி வந்ததுக்கான ரீசன்ஸ் இருக்குது. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வெரைட்டி ஆஃப் குட்ஸு சேல்ஸ் பண்ணுறாங்க, வெரைட்டி ஆஃப் சர்வீஸ் பண்ணுறாங்க.
இந்த சர்வீஸ் பண்ணுறவன் எவனுமே டேக்ஸ் ஒழுங்காக கட்டுறது கிடையாது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள், இது வந்து ஒரு ரிமைண்டர் கூட இருக்கலாம். சர்வீஸ் டேக்ஸ் ஏன் வந்தது அப்படிங்கிற கான்செப்ட் உங்களுக்கு நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி. இந்த வீடியோ பார்த்தா தெரியும், ரிப்பீட்டடாக சொன்னால் நல்லா இருக்காது. சர்வீஸ் டேக்ஸ் ஏன் வந்தது அப்படின்னு பார்த்துட்டோம். அதாவது ஒரு ப்ராடக்ட் சேல்ஸ் பண்ணுறவன், ஒரு சர்வீஸை சேல்ஸ் பண்ணுறவன், ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா, ப்ராடக்ட் சேல்ஸ் பண்ணுறவன் மேனுஃபேக்சரிங் பண்ணும்போது கவர்மெண்ட்டுக்கு எக்ஸைஸ் டியூட்டி கட்டுறான். சர்வீஸை சேல்ஸ் பண்ணுறவன் கவர்மெண்ட்டுக்கு எந்த டேக்ஸும் கட்டுறதில்லை. அதே மாதிரி ப்ராடக்டை சேல்ஸ் பண்ணும்போது ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வேட்டு கட்டுறான், குட்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணுறவன். சர்வீஸ் பண்ணுறவன் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கோ எந்த ஒரு சர்வீஸ் டேக்ஸும் கட்டுறது இல்லை. ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ரெண்டு பேருமே இன்கம் டேக்ஸ் கட்டுறான். இவனும் இன்கம் டேக்ஸ் கட்டுறான், அவனும் இன்கம் டேக்ஸ் கட்டுறான். அன்னைக்கு போன வீடியோவில் பார்த்தோம். இதை தான் ராஜா செல்லையா கண்டுபிடிச்சார். என்ன கண்டுபிடிச்சார் அப்படின்னா, இந்த சர்வீஸ் பண்ணுறவன் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்க வேண்டிய வரியை கட்டாமல் இருக்கான். இது வந்து எஸ்கே பர்சன், அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் சர்வீஸ் டேக்ஸை கண்டுபிடிச்சார். சர்வீஸ் டேக்ஸ் ஒரு பெரிய டேக்ஸ் ஆகிடுச்சு. எக்ஸைஸ் டியூட்டி என்ன ப்ரொசீஜரோ அந்த மாதிரி சர்வீஸ் டேக்ஸ் ஒரு பெரிய ப்ரொசீஜர் ஆகிடுச்சு. இப்போ கவர்மெண்ட்டில் நிறைய டேக்ஸஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு செட் ஆஃப் டேக்ஸஸ் கலெக்ட் பண்ணுறாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு செட் ஆஃப் டேக்ஸஸ் கலெக்ட் பண்ணுறாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா சொல்கிற மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் என்னென்ன டேக்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க, ஏன் இந்த ஒன் நேஷன் ஒன் இந்தியா ஒன் டேக்ஸ் இருந்தது. சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்துருந்தீங்கன்னா எக்ஸைஸ் டியூட்டி, அடிஷ்னல் டியூட்டிஸ் ஆஃப் எக்ஸைஸ் குட்ஸ் ஆஃப் ஸ்பெஷல் இம்பார்ட்டன்ஸ், additional duties of excise textile and textile product, additional duties of excise countervailing duty which is equal to excise duty, special additional duties of excise SAD manga, service tax, central surcharge and cesses. சென்ட்ரல் கவர்மெண்ட்டு இத்தனை செட் ஆஃப் டேக்ஸஸை கலெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க பிஃபோர் ஜிஎஸ்டி. ஸ்டேட் கவர்மெண்ட் என்னென்ன டேக்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, ஸ்டேட் எக்ஸைஸ் டியூட்டி ஆன் லிக்கர், ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட் போனால் சிஎஸ்டி, லக்ஸரி டேக்ஸ், என்ட்ரி டேக்ஸ் இன் ஆல் ஃபார்ம்ஸ், என்டர்டைன்மெண்ட் டேக்ஸஸ், டேக்ஸஸ் ஆன் அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸப்ட் நியூஸ் பேப்பர் அண்டு மீடியா, taxes on sale of lottery, gambling, betting, state surcharge and state taxes. இந்த மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட்டு ஒரு பெரிய லிஸ்ட்டு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஒரு பெரிய லிஸ்ட். எல்லா டேக்ஸும் ஒன்று பண்ணு, ஒன் நேஷன் ஒன் இந்தியா ஒன் டேக்ஸ், அதுதான் ஜிஎஸ்டி. இப்போ நான் ஸ்டேட் கவர்மெண்ட்டு, நீங்கள்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட். நீங்கள்லாம் ஒரு செட் ஆஃப் டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறீங்க, நான் ஒரு செட் ஆஃப் டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறோம். இனிமேல் ரெண்டு பேரும் கலெக்ட் பண்ண வேண்டாம், ரெண்டு பேரும் சேர்ந்து கலெக்ட் பண்ணுவோம். இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து கலெக்ட் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னா, இப்போ சர்வீஸ் டேக்ஸு நான் மாத்திரம் தான் கலெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ உனக்கு சர்வீஸ் டேக்ஸில் ரெவென்யூ வருது. ரெண்டு பேரும் சேர்ந்து கலெக்ட் பண்ணுறதுனால சர்வீஸ் டேக்ஸ் ரெவென்யூ உனக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இது வரைக்கும் குட்ஸுக்கு நீ தான் டேக்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு இருந்த, நான் கலெக்ட் பண்ண கிடையாது. இப்போ குட்ஸுக்கு நான் டேக்ஸ் கலெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ரெண்டு டேக்ஸையும் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து கலெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி, அதுதான் ஜிஎஸ்டி. ஜிஎஸ்டி வந்து டியூவல் டேக்ஸ். டியூவல் டேக்ஸ் அப்படிங்கும்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ரெண்டும் சேர்ந்து கலெக்ட் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணி சிஜிஎஸ்டி அண்ட் எஸ்ஜிஎஸ்டி இந்தியா பூரா இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இந்தியா பூரா இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா முதல்ல பார்லிமெண்ட்டில் ஆக்ட் பாஸ் ஆகணும், அதுக்கப்புறம் ஸ்டேட்டு டேக்ஸுக்கு ஸ்டேட்டில் ஆக்ட் பாஸ் ஆகணும். மொத்தம் 2 ஆக்ட் 3 ஆக்ட் மொத்தம். ஐஜிஎஸ்டி ஆக்ட், இன்டகிரேட்டட் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ், அந்த ஆக்ட் பார்லிமெண்ட்டில் பாஸ் பண்ணியாச்சு. அடுத்தது சிஜிஎஸ்டி ஆக்ட், அதுவும் பார்லிமெண்ட்டில் அந்த ஆக்ட் பாஸ் பண்ணியாச்சு. எஸ்ஜிஎஸ்டி ஆக்ட் அல்லது யூடிஜிஎஸ்டி ஆக்ட். எஸ்ஜிஎஸ்டி ஆக்ட் கன்சர்ன்டு ஸ்டேட்டில் வச்சு தான் பாஸ் பண்ண முடியும். அப்போ தான் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அந்த பவர் கிடைக்கும். வாங்க, அதே மாதிரி யூடிஜிஎஸ்டி ஆக்டும் யூடிஜிஎஸ்டி யூனியன் டெரிட்டரி அசம்பிளியில் வச்சு பாஸ் ஆகும். ஆனால் என்ன ஒரு பிரச்சனை வந்தது அப்படின்னா, இந்தியா பூரா இப்போ நம்ம எப்படி அந்த
எஜுகேஷன் சிஸ்டம் சென்ட்ரல் எஜுகேஷன் சிஸ்டம் அக்செப்ட் பண்ணிட்டா தான் சென்ட்ரல் ஃபண்டு தருவேன்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லுது. நான் அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன்னு ஸ்டேட் கவர்மெண்ட் சொல்லுது. நீ ஃபண்டே கொடுக்கலனாலும் பரவாயில்ல, நான் கோர்ட்டில் கேஸ் போட்டு வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டு. அந்த மாதிரியான ஒரு முரண்பாடு ஜிஎஸ்டி இன்ட்ரடக்ஷன் பண்ணும்போது இந்தியாவில் திட்டத்தட்ட எல்லா ஸ்டேட்டும் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஒரு 3 ஸ்டேட்டு மெயினாக அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டேன்ட்டாங்க. என்னென்ன ஸ்டேட் அப்படின்னா, அதில் முதல்ல தமிழ்நாடு இருந்தது. நம்ம தமிழ்நாடு எக்ஸ் சிஎம் ஜெயலலிதா அவர்கள் நான் ஜிஎஸ்டியை அக்செப்ட் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டாங்க. அந்த மாதிரி 3 ஸ்டேட்டு என்னென்னா தமிழ்நாடு, 2வது குஜராத், அவங்களும் அக்செப்ட் பண்ண மாட்டேன்ட்டாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மேற்கு வங்காளம், வெஸ்ட் பெங்கால், இந்த 3 பேரும் நாங்கள் அக்செப்ட் பண்ண மாட்டோம். இந்தியா பூரா ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணால் தான் பெனிஃபிட் இந்தியாவுக்கு, அதர்வைஸ் கிடையாது. ஏன்னா இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம வந்து வேர்ல்டு லெவலில் இப்போ போர் நடக்கிற சூழ்நிலையில் கூட இது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா போர் நடக்கக்கூடிய இடங்களில் பார்லி பிஸ்கட் நம்ம 5 ரூபாய்க்கு சாப்பிட்றோம் இல்லையா, காசாவில் வந்து பார்த்திங்கன்னா இது 4600 ஒரு 5 ரூபா பிஸ்கட் பாக்கெட், பார்லி பிஸ்கட் பாக்கெட். அந்த மாதிரிலாம் நம்முடைய நாடு இப்போ இல்லை. அதுக்கு காரணம் என்னென்னா நம்மள்ட்ட எக்கனாமிக் வந்து ஸ்டெடி ஆகிடுச்சு. இட்ஸ் பிகாஸ் ஆஃப் ஜிஎஸ்டி, ஒன் நேஷன் ஒன் இந்தியா ஒன் டேக்ஸ். அதனால ஓகேவா, ஒன் நேஷன் ஒன் இந்தியா ஒன் டேக்ஸ், அதனால ஜிஎஸ்டி நமக்கு ரெவென்யூ ஜெனரேட் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, இந்த 3 ஸ்டேட்டும் ஒத்துக்க மாட்டேன்ட்டான். இந்த 3 ஸ்டேட்டும் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவிலேயே மேனுஃபேக்சரிங் யூனிட் அதிகமாக இருக்கிற ஸ்டேட்ஸ். தமிழ்நாடு, குஜராத், வெஸ்ட் பெங்கால். நீங்கள் வந்து டெஸ்டினேஷன் பேஸ்டுக்கு பதிலாக அரிஜின் பேஸ்டு டேக்ஸ் போட்டால் நாங்கள் ஒத்துக்கிறோம். ஏன்னா இது வரைக்கும் நாங்கள் பெனிஃபிட் அடைஞ்சிட்டோம். இப்போ டெஸ்டினேஷன் பேஸ்டு டேக்ஸ்க்கும் அரிஜின் பேஸ்டு டேக்ஸ்க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, அரிஜின் பேஸ்டுனா தமிழ்நாட்டிலேருந்து ஆந்திராவுக்கு போனால் அந்த ஆந்திராவுக்கு விற்றோன்னா அந்த ஆந்திராவுக்கு போனது தமிழ்நாட்டுக்கு தான் அந்த டேக்ஸ் வரும். ஸோ இந்தியா பூரா இந்த தமிழ்நாடு, குஜராத் எல்லாரும் இவன் ப்ரொடக்ஷன் பண்ணி விற்கிறான். ஐயா நான் தானே விற்கிறேன், எனக்கு தான் அந்த டேக்ஸ் வரணும்னு இவன் சொல்கிறான். ஆந்திராவில் இருக்கிறவன சொல்கிறான், நான் தானே வாங்குற என் கவர்மெண்ட்டுக்கு தான் அந்த டேக்ஸ் வரணும்னு அவன் சொல்கிறான். இப்போ இந்த 3 ஸ்டேட்டும் ஒத்துக்காமல் போனதுனால என்ன ஆச்சு, ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல. உடனே என்ன பண்ணுறாரு மோடி, ஒரு சமாதானம் கொண்டு வர்றாரு, ஸ்கீம் ஒன்று. என்ன அப்படின்னா, எதனால் நீ ஜிஎஸ்டியை அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க, தமிழ்நாடு சிஎம்மும் இவங்களாம் பார்த்து கேட்குறாங்க, எதனால் நீ அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிற. இந்த மாதிரி வேட்லேருந்து ஜிஎஸ்டிக்கு மாறும்போது எனக்கு வந்து திருட்ட ஒரு 7000 கோடி ரெவென்யூ லாஸ் ஆகும். சரி, அது உனக்கு பின்னாடி உனக்கு சர்வீஸ் டேக்ஸ்லேருந்து ரெவென்யூ வரப்போது, அது அட்ஜஸ்ட் ஆகிடும் போது அக்செப்ட் பண்ணுங்கள். பண்ண மாட்டோம், எங்களுக்கு ரெவென்யூ லாஸ், எங்களுக்கு இப்போதைக்கு இந்த ரெவென்யூ போயிடுச்சு அப்படின்னா எங்களால் கவர்மெண்ட் ரன் பண்ண முடியாது, வி ஆர் நாட் அக்செப்டிங் திஸ் ப்ரப்போசல் அப்படின்ட்டார். அப்போ அவன் சென்ட்ரல் கவர்மெண்ட் மோடி என்ன சொல்கிறாரு, சரி உனக்கு 7000 கோடி தானே லாஸு, அந்த 7000 கோடியை நான் தரேன், நீ கையெழுத்து போடு அப்படின்ட்டு. என்ன சொல்கிறாரு, அந்த 7000 கோடியை நான் தரேன், கையெழுத்து போடு. கையெழுத்து போடும்போது ஒரு வார்த்தை நம்ம கேட்டிருக்கணும், இந்த 7000 கோடியை நீ எங்கேருந்து தருவேன்னு கேட்டாங்க. அது உனக்கும் தேவையில்லாத விஷயம், உனக்கு லாஸுங்கிற 7000 கோடி கையெழுத்து போடு, அவ்வளோதான், அதோட முடிஞ்சு போச்சு. இருக்கிற டேக்ஸை நீயும் நானும் தான் பிரிச்சுக்க போகிறோம், லாஸ் நான் தான் கொடுக்க போகிறேன், என்னுடைய இதுலேருந்து நான் தரேன், நீ போடு கையெழுத்து. 3 பேரும் போட்டாங்க. போட்டதுக்கப்புறம் அழகாக என்ன பண்ணாங்கன்னா, ஐஜிஎஸ்சியில் ஒரு ஆக்டு பாஸ் பண்ணாங்க, அமெண்ட்மெண்ட் பண்ணி, காம்பன்சேஷன் செஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, ஒரு சில ப்ராடக்ட்டுக்கு மாத்திரம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு மாத்திரம்தான் எஸ்பெஷலி அந்த பவர் இருக்குது, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கிடையவே கிடையாது. அதில் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ரோலே கிடையாது, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு மாத்திரம்தான் அந்த பவர் இருக்குது. அடிஷ்னலாக என்ன சொல்கிறான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, நீங்கள் இதெல்லாம் போடுங்க, ஒரு சில ப்ராடக்ட்டுக்கு மாத்திரம் நான் வந்து செஸ் வசூல் பண்ணிக்கிறேன், உனக்கு நான் 7000 கோடி தரணும்ல, இவனுக்கு 7000 கோடி, அவனுக்கு 6000 கோடி, அவனுக்கு 4000 கோடி வருஷத்துக்கு, அந்த மாதிரி 5 வருஷத்துக்கு தர ஒப்புதுன்னு இருக்கேன், ஏது எனக்கு காசு, மக்கள்கிட்ட தான் வாங்கி ஆகணும். அதனால் நான் என்ன பண்ணுறேன், ஒரு சில ப்ராடக்ட்டுக்கு நான் வந்து என்ன செஸ்ஸு போட்டுக்கிறேன் அப்படின்ட்டு. ஒரு சில ப்ராடக்ட்டுக்கு செஸ் உண்டு, ஓகேவா. அது என்னென்ன ப்ராடக்ட் அப்படின்னா, செஸ் உள்ள ப்ராடக்ட்டு சிகரெட்டு,
அதே மாதிரி மோட்டார் கார், ஜெனரேட்டர், இந்த மாதிரி ஒரு சில ப்ராடக்ட் மாத்திரம் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணும், செஸ்ஸை கலெக்ட் பண்ணும். அந்த செஸ்ஸுக்கு பேர் என்னென்னா காம்பன்சேஷன் செஸ்ன்னு பேர். எதுக்காக கலெக்ட் பண்ணாங்க? இந்தியா முழுக்கிற இருக்கிற ஸ்டேட்ஸு ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுனால ஏற்படக்கூடிய லாஸை காம்பன்சேட் பண்ணுறதுக்காக கலெக்ட் பண்ண ஒரு டேக்ஸ். ஆக்சுவலாக எவ்வளோ வருஷம்? 5 வருஷத்துக்கு காம்பன்சேட் பண்ணணும். இப்போ 5 வருஷம் 2017 ஜூலையில் ஆரம்பிச்சதுன்னா 18, 19, 20, 21, 22 முடிஞ்சிருக்கணுமா இல்லையா? 5 வருஷம் முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க? ஒன்று அந்த டேக்ஸை கலெக்ட் பண்ணக்கூடாது, அல்லது கலெக்ட் பண்ணால் அதுலேருந்து ரெவென்யூ ஷேர் பண்ணணும். சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணுறான், ரெவென்யூ ஷேர் பண்ணுறதை விட்டுட்டான், டேக்ஸை மாத்திரம் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கான். ஓகேவா? ஸோ அவனுக்கு இருக்கிற பவரை அவன் யூஸ் பண்ணிட்டு இருக்கான். இதுதான் நடந்துட்டு. ஸோ இந்த செஸ்ஸுங்கிறது compensation is one of the special tax on GST. It is collected and enjoyed by the central government full and full. ஓகேவா? சரி, ஒன் நேஷன் ஒன் இந்தியா ஒன் டேக்ஸ்ன்னு சொல்கிறோமே, அப்போ இந்தியாவில் வேறு டேக்ஸே கிடையாதுன்னா இருக்குது. ஈவன் தோ ஆஃப்டர் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் ஜிஎஸ்டி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹேவிங் சம் பவர், சிமிலர்லி ஸ்டேட் கவர்மெண்ட் ஆல்சோ வாண்ட் டு ஹோல்டு சம் பவர். என்னென்ன டேக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல taxes which is not subsumed under GST அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டில் ஹேவிங் த பேசிக் கஸ்டம்ஸ் டியூட்டி. ஒரு ப்ராடக்ட் வெளிநாட்டிலேருந்து இந்தியா கொண்டு வந்தோன்னா கஸ்டம்ஸ் டியூட்டி என்னுடைய தனிப்பட்ட அதிகாரம், அது நான் தான் போடுவேன் டேக்ஸ். அடுத்தது கவுண்டர் வேலிங் டியூட்டி, ஆன்டி டம்பிங் டியூட்டி, எக்ஸ்போர்ட் டியூட்டி. அதுக்கப்புறம் ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன சொல்கிறேன், என்டர்டைன்மெண்ட் டேக்ஸ் நான் போட்டுக்கிறேன், நீ எப்படியோ இதை வச்சுக்கிறியோ அந்த மாதிரி இதை நான் வச்சுக்கிறேன். கணபதி பேக்கரி மாதிரி. எலக்ட்ரிசிட்டி டேக்ஸு, ஸ்டாம்ப்பு டேக்ஸ். ஸ்டாம்ப் டேக்ஸ் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு வீடு வச்சுருக்கேன், வீடு வாங்குகிறேன் அல்லது விற்கிறேன், பத்திரம் ரிஜிஸ்டர் பண்ணுறேன், அப்போ அந்த இது. ரோடு டேக்ஸு, டோல், ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் இதெல்லாம் நான் வச்சுக்கிறேங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஜிஎஸ்டியில் வரல, ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்டில் கலெக்டிங் த டேக்ஸ். சம் ஆஃப் த ப்ராடக்ட் விச் ஆர் கெப்ட் அவுட் ஆஃப் ஜிஎஸ்டி, ஜிஎஸ்டி வரம்பில் இல்லாமல் வேட்டில் இருக்குது. என்னென்ன டேக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேச்சுரல் கேஸு, ஹை ஸ்பீடு டீசல், பெட்ரோல், மோட்டார் ஸ்பிட், ஏவியேஷன் ட்ரிபியூனல், இந்த மாதிரி ஒரு சில ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கெப்ட் அவுட் ஆஃப் ஜிஎஸ்டி. ஓகேவா? ஸோ வாட் ஆர் த டாக்ஸஸ் அண்டர் ஜிஎஸ்டி? ஐஜிஎஸ்டி, சிஜிஎஸ்டி அண்ட் எஸ்ஜிஎஸ்டி, செஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாட் ஆர் த டேக்ஸ் ரேட் இன் ஜிஎஸ்டினா, டேக்ஸ் ரேட்டில் 28% ஐஜிஎஸ்டினா, சிஜிஎஸ்டி அண்ட் எஸ்ஜிஎஸ்டி 14, 18% ஆயிரத்துக்கு 9, வேட் வந்து 6, 5%க்கு 2.5, 2.5 இந்த மாதிரி இருக்குது. காம்போசிட் டீலர், ஹோட்டல் அண்ட் சர்வீஸ் இப்படி இருக்கு. வாட் ஆர் த ப்ராடக்ட்ஸ் கவர் அண்டர் ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் செஸ்? கேட்ச், பிஎம்ஸ், எல்டிசி. இந்த வேர்டை ஞாபகம் வச்சுக்கோ, கேட்ச், பிஎம்ஸ், எல்டிசி. இந்த பிபிடியை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், நீங்கள் அதை நல்லா படித்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிபிடி மூலிமா நீங்கள் வந்து ஒரு செமினார் அண்டர்டேக் பண்ணலாம், செமினார் எடுக்கலாம், அந்தளவுக்கு இருக்கும் இந்த பிபிடி. சிகரெட்டு, ஏரோட்டட் வாட்டர், டொபேக்கோ, சிகார், பான் மசாலா, மோட்டார் வெஹிக்கிள், லிக்னைட், கோல், இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸுக்கு ஸ்டில் சென்ட்ரல் கவர்மெண்ட் இஸ் கலெக்டிங் த காம்பன்சேஷன் செஸ், பட் த ரெவென்யூ இஸ் டேக்கன் பை த சென்ட்ரல் கவர்மெண்ட். Nowadays the central government stopped to share this revenue to the state government. எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்டும் வாய மூடிட்டு இருக்காங்க. ஏன்டா எப்படி? அடுத்தது, who are all should register under GST? யாரெல்லாம் ஜிஎஸ்டியில் ரிஜிஸ்டர் பண்ணணும்? சார் எவ்ரி ஒன் ஷுட் ரிஜிஸ்டர் அப்படின்னா கிடையாது. த பர்சன் ஹூஸ் டோட்டல் டர்ன் ஓவர் கிரேட்டர் தென் 40 lakhs இன் எ இயர் இஃப் ஹி டீல்ஸ் வித் குட்ஸ். ஒருத்தன் வெறும் பொருள் மாத்திரம் வாங்கி விற்கிறான் அப்படின்னா 40 lakhsக்கு மேலே போனான். இல்லை சார் அவன் சர்வீஸ் பண்ணுறான் அப்படின்னா வருஷத்துக்கு 20 lakhs மேலே போனால் தட் பர்சன் ஷுட் ரிஜிஸ்டர்ட் ஆஸ் ஏ டீலர் அண்டர் ஜிஎஸ்டி. சார் ரிஜிஸ்ட்ரேஷனில் இஸ் தட் எனி ஸ்பெஷல் அப்படின்னா இருக்குது. ரிஜிஸ்ட்ரேஷனில் 3 வகையான ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்குது இன் ஜென்ரல். ஒன் இஸ் கால்டு ரெகுலர் டீலர், அனதர் ஒன் இஸ் கால்டு காம்போசிட், தேர்ட் ஒன் இஸ் இன்புட் சர்வீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர். ஹூ இஸ் ஏ ரெகுலர் டீலர்? ரெகுலர் டீலர் அப்படிங்கிறது யார் அப்படின்னா, பர்ச்சேஸ் பண்ணும்போது இன்புட் டேக்ஸ் கொடுத்து வாங்குவான், சேல்ஸ் பண்ணும்போது அவுட்புட் டேக்ஸ் கொடுத்து கலெக்ட் பண்ணுவான், அவுட்புட் டேக்ஸ் மைனஸ் இன்புட் டேக்ஸ் ஈக்குவல் டு டேக்ஸ் பேமெண்ட் பண்ணுவான். ஹீ இஸ் கால்டு ரெகுலர். ஹூ இஸ் கால்டு காம்போசிட் டீலர்?
the person whose total turnover is less than 2 crore, he have two options. Either he can continue as a regular or he can go for composite. சார் ஒரு 2 நிமிஷம் கழிச்சு கூப்பிடுங்க. ஓகேவா? ஒன்று ரெகுலர், இன்னொன்று காம்போசிட். காம்போசிட் டீலர் ஷுட் நாட் கலெக்ட் டேக்ஸ் ஃப்ரம் ஹிஸ் கஸ்டமர்ஸ். கன்செஷன் பேஸில் அவன் வந்து பார்த்தீங்கன்னா கன்செஷன் சகாய விலை என்ன டேர்ன் ஓவர் அதுக்கு 1% டேக்ஸ் கட்டிட்டு போக வேண்டியதான். தட் ஹீஸ் கால்டு காம்போசிட். இன்புட் சர்வீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் நல்லா ஜிஎஸ்டி கிளாஸ் வரும்போது பார்க்கலாம். அடுத்தது யாரெல்லாம் பண்ணணும் அப்படின்னா கேஷுவல் டாக்ஸபிள் பர்சன். சப்போஸ் யாரெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதெல்லாம் கொஞ்சம் படித்து பாருங்கள். ஜிஎஸ்டி நம்பர் இங்கே இருக்குது. ஓகேவா? ஸோ இன்றைக்கு இது போதுமானது. இந்த பிபிடி உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இன்புட் அட்ஜஸ்டபிள் எப்படி பண்ணுறதுங்கிறத நம்ம காலப்போக்கில் பார்க்கலாம். நன்றி கூறி விடைபெறுகிறேன். நல்ல ஞாயிற்றுக்கிழமையாக